சயின்டிஸ்ட் ரீசெண்டாக IC1623 அப்படின்ற ஒரு கேலக்ஸி கொலிஷனை நோக்கி வெப் டெலஸ்கோப்பையோ ஹபிள் டெலஸ்கோப்பையோ திருப்பினாங்க. இது நம்மளுடைய பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 270 மில்லியன் ஒளியாண்டுகள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல உருவாகக்கூடிய அந்த ஒரு இம்பேக்ட், அந்த கொலிஷன்னால நம்மளுடைய மில்கி வே கேலக்சியில் எந்த அளவுக்கு அதிகமான நட்சத்திரங்கள் உருவாகுதோ அதை விட 20 மடங்கு அதிகமான நட்சத்திரங்கள் அங்கே உருவாகிறத அவங்க கவனிச்சிருக்காங்க. இந்த கேலக்டிக் கொலிஷனை நம்ம வெப் டெலஸ்கோப் மூலியமாகவோ ஹபிள் டெலஸ்கோப் மூலியமாகவோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். I'm Logapala Karthikeyan. You are watching Zenith of Science. இரண்டு கேலக்சிகள் மோதுறத நம்ம கேலக்டிக் கொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேலக்சிகள் மோதுறது நமக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வாக மாறிடுச்சு. ஏன்னா ஹபிள் மூலியமா நம்ம எக்கச்சக்கமான கேலக்டிக் கொல்யூஷனை பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹபிள் தவிர்த்து வேறு சில விண்வெளி தொலைநோக்கிகள்னு சொல்லக்கூடிய சந்திரா மாதிரியான முக்கியமான தொலைநோக்கிகள் மூலியமா நம்ம இந்த கேலக்டிக் கொல்யூஷன் ரொம்ப இன்டெப்த்தாக பார்த்துருக்கோம். பட் வெப் மூலியமா பார்க்கறது கொஞ்சம் ரேர் தான். சயின்டிஸ்ட் சரியா நம்மளுடைய பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 270 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவுள்ள IC1623 அப்படின்ற ஒரு கேலக்டிக் கொல்யூஷன். இது நம்ம 2 கேலக்ஸி தான், பட் 2 கேலக்ஸியுமே கொலைட் ஆச்சுல, அதனால இப்போ அதுக்கு ஒரு காமனான நேம் வச்சிருப்போம். அதுதான் IC1623 அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இந்த கேலக்டிக் கொலிஷன் அப்படின்றது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த கேலக்சிஸ் மோதுறனால இந்த இடத்துல புது புது நட்சத்திரங்கள் உருவாகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த கேலக்டிக் கொலிஷன் மூலியமாக நம்மளுடைய மில்கி வே கேலக்சியில் எந்த அளவுக்கு அதிகமான நட்சத்திரங்கள் உருவாகுதோ அதை விட கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிகமான நட்சத்திரங்கள் இங்கே உருவாகலாம் அப்படின்றது இவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. தென் கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஹபிள் டெலஸ்கோப் வேற ஒரு காலகட்டத்திலேயே வெப் டெலஸ்கோப் இப்போ அதை கண்டுபிடிச்சதுனா நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கலாம். பட் ஒரே நேரத்தில் தான் ஹபிள் வெப்பும் இந்த ஒரே கேலக்டிக் கொலிஷனை இதை பார்த்துருக்கு. ஸோ இதோடைய கம்பேரிசன் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். வெப் ஆகிற அந்த தெளிவுத்திறன் ஹபிள் டெலஸ்கோப்பில் கண்டிப்பாக இல்லை. வெப்புடைய இமேஜை நம்ம நல்லா பார்த்தோம்னா இந்த 2 கேலக்சிஸும் கொலைட் ஆகிறதுக்கு காரணமாகக்கூடிய அந்த மையப்பகுதி ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக இன்ட்ராக்ட் ஆகும் இல்லையா? அந்த இன்ட்ராக்ஷன் பாயிண்ட் அப்படின்றது நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. தென் இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்றதும் நம்ம ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியுது. ரொம்ப ஸ்மோக்கியான ஒரு இமேஜாக தான் இது கண்டிப்பாக நமக்கு தெரியுது. எதுக்கு வெப்புடைய திறனை நம்ம இந்த ரொம்ப ஸ்மோக்கியான இமேஜோட கம்பேர் பண்ணுறோம்னா, கண்டிப்பாக கேலக்டிக் கொலிஷன் மூலியமாக எக்கச்சக்கமான வாயுக்கள் இந்த இன்டர்ஸ்டெல்லரில் சிதறடிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கேஸஸ் அப்படின்றது 2 கேலக்டிக் கொலிஷன் நடக்கக்கூடிய அந்த இடத்தை ஒரு கவசம் மாதிரி, ஒரு என்வலப் மாதிரி மூடிக்கிறோம். இந்த என்வலப்பை தாண்டியுமே நம்மளால் பார்க்கணும் அப்படின்னா ஹபிள் மூலிமா கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. பட் வெப் டெலஸ்கோப் கண்டிப்பாக ஊடுருவி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய அமைவிடம், அதோடைய ஆக்டிவிட்டியை ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த இமேஜில் நீங்கள் பிங்க் கலரை அதிகமாக பார்க்கலாம். இந்த பிங்க் கலர் அப்படின்றது பல ஆண்டுகளாக நட்சத்திரங்களை உருவாக்கக்கூடிய செயல்முறையை நம்ம சொல்லலாம். ஹபிள் டெலஸ்கோப் அதோடைய அட்வான்ஸ்டு கேமரா ஃபார் சர்வே, அதை நம்ம ACS அப்படின்னு சொல்லுவோம். இந்த உபகரணம் மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய அல்ட்ராவயலட் மாதிரியான எக்கச்சக்கமான அலைநீளங்களை உட்கவரதன் மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய உருவமைப்பை, அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய உருவாக்கத்தை பற்றி நமக்கு ரொம்ப அழகாகவே சொல்லிக் கொடுக்குது. இதே மாதிரி இந்த வெப்ல இருக்கக்கூடிய ஒயிட் ஃபீல்ட் கேமரா 3 மூலியமாகவும் இதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒயிட் ஃபீல்ட் கேமரா 3 இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அந்த ACS, அதாவது அட்வான்ஸ்டு கேமரா ஃபார் சர்வே, இந்த 2 டேட்டாவும் நம்ம ஒன்று சேர்க்கறதன் மூலியமா நம்ம மனிதர்களுக்கு புலப்படக்கூடிய ஒளியை கூட நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அந்த டேட்டாவை வச்சு நம்ம இந்த கேலக்சியோடைய முழுமையான ஆக்டிவிட்டியை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. 2 கேலக்சியுமே இன்ட்ராக்ட் ஆகும்போது, அதாவது கொலைடிங் ஆகுது, இதோடைய மையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒளியை உங்களால் பார்க்க முடியும், அதாவது லைட். இது வெளிர் நிறம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நிறம் 2 கேலக்சியை மோதும் போது அது வெளிப்படுத்தக்கூடிய ஒளியாக இருக்கலாம் அப்படின்றது விஞ்ஞானிகள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹபிள் 2 முக்கியமான உபகரணம் மூலியமாக இதை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றத பார்த்தோம், அதாவது ACS அண்ட் WFC3. அதே மாதிரி வெப் டெலஸ்கோப்பில் ஒரு முக்கியமான கருவிகள் அப்படின்றது இல்லாமல் இருக்க போகுது. ஸோ நம்ம முழுக்க வெப் டெலஸ்கோப் அப்படின்றது நம்ம மனிதர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அகச்சிவப்பு மாதிரியான நிற மாலைகளை நம்ம அப்சர்வ் பண்ணுறது தான். அந்த வகையில் நம்ம நிர்கேம், அதாவது நியர் இன்ஃப்ராரெட் கேமரா அண்ட்
MIR சொல்லக்கூடிய மிட் இன்ஃப்ராரெட் கேமரா மூலியமாகவும் நம்ம பார்த்துருக்கோம். இதோடைய டேட்டா கொடுக்கக்கூடிய முழுமையான தகவல் அப்படின்றது இந்த கேலக்சி அழியும் போது அதோடைய புது நட்சத்திரங்கள் உருவாகிறது எந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கோ அதை விட ஃபாஸ்டா எல்லா நட்சத்திரமும் அழியுது. இந்த கேலக்சி கொலைட் ஆகும் போது புது நட்சத்திரங்கள் அழிய செய்யுது. அதாவது பழைய நட்சத்திரங்கள் மோதலின் காரணமா அழியுது. இதுக்கு ஈக்குவலாவே புது நட்சத்திரங்கள் உருவாகக்கூடிய காலகட்டமும் நம்மளால இந்த வெப் டெலஸ்கோப் மூலியமா பார்க்க முடியுது. இதே மாதிரி இன்னொரு கேலக்சி பார்த்தோம்னா ஆர்ப் 220 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவுமே ஒரு கேலக்டிக் கொலிஷன் தான், இன்டர் கேலக்டிக் கொலிஷன் தான். இந்த கேலக்சியும் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த ஒரு கேலக்சியுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது அதோடைய இம்பேக்டாக இருக்கட்டும், அதில் நட்சத்திரங்கள் உருவாகக்கூடிய விகிதமாக இருக்கட்டும், அழியக்கூடிய விகிதமாக இருக்கட்டும், ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ பல நட்சத்திரங்களாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த கேலக்டிக் கொலிஷனை நம்ம படிக்கிறது மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம், ஃபியூச்சரில் நம்மளுடைய கேலக்சி கிட்ட ஆண்ட்ரோமேடா அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான கேலக்சி படையெடுத்து வருது இல்லையா, அந்த படையை பற்றி நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதன் காரணமாக நம்மளுடைய மில்கி வே கேலக்சியில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதுக்கு பல பில்லியன் வருடங்கள் இருக்கு. ஐ திங்க் நம்ம இந்த ஆண்ட்ரோமேடா அண்ட் மில்கி வே கேலக்சியோட கொலைடை வேற ஒரு கேலக்சியிலிருந்து பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஜஸ்ட் இது ஒரு ஃபிக்ஷன் தான். இதை பற்றின ஒரு கருத்து நீங்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த இன்டர் கேலக்டிக் ஃபியூச்சரில் நடக்க போகுது இல்லையா, மில்கி வே அண்ட் ஆண்ட்ரோமேடா கொலைடிங், அந்த கொலைடிங் அப்போ நம்மளுடைய மனிதர்கள் வேற ஒரு கேலக்சியிலிருந்து அதை பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? உங்களுடைய கருத்தை மறக்காம சொல்லுங்க. கொஞ்சம் வித்தியாசமான கருத்துக்கு நான் காத்திருக்கேன். இங்கிருந்து நம்ம வேற ஒரு கேலக்சிக்கு போறதா நம்ம அப்புறம் யோசிக்கலாம். பட் நம்மளுடைய சூரிய குடும்பத்திலேயே நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கு. உதாரணத்துக்கு மனிதர்கள் வியாழன்ல ஒரு நாள் வாழ்ந்தா எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கொஞ்சம் விர்ச்சுவலா நீங்க போயிட்டு வாங்க. இப்போ அதுக்கான டிக்கெட் ஐகார்ட்ல ஷோவாகவும் நீங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க. அது கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். இதே மாதிரி வேற ஒரு வித்தியாசமான தகவல்லாம் நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். Thank you for watching. See you in the next video. Bye. மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.